சொல்லுங்க அத்தை, என்ன கூப்பிட்டீங்க? சொல்லுங்க என்ன? அது ஒண்ணு இல்லம்மா, இன்னைக்கு என்ன சமையல் பண்ண போற நீ? அது கேக்கலாம் தான் கூப்பிட்டேன். என்ன சமைக்க போற சொல்லு. என்ன அத்தை, என்ன சமைக்க போறேன்னா எப்பயும் போலதான் சமைக்கிறது. என்ன காய் இருக்குன்னு பார்த்து செய்வேன். ஆமா, இவ என்ன சமைப்பான்னு எனக்கு தெரியாது. எப்ப பாரு அந்த சாம்பார், ரசம், தயிர் இதே தான் செய்வா. இது ஒரு சமையல் வர பீட்டிக்கு வாவோ. எப்படி சொல்றா பார். சரிம்மா, உன் வயசுல இருக்கிற பொண்ணுங்க என்ன பண்றாங்க? எதனா வந்து டிஃபரெண்டா செய்றாங்க வீட்ல. இந்த யூடியூப்னு சொல்றாங்களே, அதை எதனா பார்த்து செய்யலாம்ல. எப்பவுமே இதேமா செய்வ. நாக்கு செத்து போச்சுமா நீ செஞ்ச சமையலை சாப்பிட்டேன் நாளுக்கு. நாக்கு செத்து போச்சான். நல்லா வாயாடுது, நாக்கு செத்து போச்சுன்னு எப்படி போய் புழுது பத்தியா? சரிங்க அத்தை, நான் என்ன சமைக்கிட்டுன்னு சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. நீங்க சொல்றத தான் நான் செய்யறேன். அதையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, நீயே செய்யுமான்றீங்க. அப்புறம் என்னன்றீங்க, நாக்கு செத்து போச்சு அப்படின்றீங்க. இதெல்லாம் என்ன கதைன்னு எனக்கு ஒன்றும் புரியல அத்தை. சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. நீ என்ன செய்வே அது செய்வேன்னு தெரியாதுமா. எதனா வாங்கி வந்து புதுசா செய், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன், எனக்கு டயர்டா இருக்குது கொஞ்சம். நான் ரெஸ்ட் எடுக்கிறேன், இப்போ செய்யுமா போ. இது என்னடா இது, காலையில் ஒரே ஒம்பா கிடக்குது. நிம்மதியாக எதனா ஏந்து இது குழம்பு யோசிக்கிறதே ஒரு பிரச்சனையாகுது. என்ன வைக்கிறது ஏது வைக்கிறதுன்னு. இவங்க வேற இத்தை செய்ய அத்தை செய்யன்னு வேற டார்ச்சர் பண்ணுறாங்களே, என்ன பண்ணுறது? சரி யோசிப்போம். கடைக்கு போய் என்ன வாங்குறதுன்னு தெரியலையே, ஒரே குழப்பமாகுதே. இந்த கேள்வி வேற காலையில் எதனா டிஃப்ரெண்ட்டாக செய்யின்னு சொல்லிக்குதே. நான் என்னத்து பண்ணுறது? யார் அது? வைஷ்ணவி மாதிரியா இருக்குது. ஏய் வைஷ்ணவி, ஏய் பொண்ணே, இங்கே பாரு. என்ன ஏய் நில்லுடி, இங்கே பாருடி. என்னடி வசந்தி, என்னடி காலையில் இந்த பக்கம் எங்கே கிளம்பிட்ட நீ? ஆமாம், நான் கேட்க வேண்டிய கேள்வியில் நீ கேட்டுனுரு. நான் காலையில் கட்டை பேக் எல்லாம் தூக்கி நல்லா பலமாக போயின்னு இருக்கிற. எங்கே போகிற? ஏய் என்னடி பொண்ணே, என்னடி ஆச்சு? ஏன்டி மூஞ்ச உருன்னு வச்சுன்னு கிடக்குற? என்ன? அதை ஏன்டி கேட்குற? என் மாமியார் காலையில் ஏந்து என்ன சமைக்க சொல்லிச்சுடி. அது சமைக்க சொன்னா பரவாயில்லடி, டிஃப்ரெண்ட்டாக சமைக்கணுமாடி. டிஃப்ரெண்ட்டாக சமைக்க நானாடி ஹோட்டலாடி வச்சுன்னு கிடக்குறேன். ரொம்ப டார்ச்சலாக இருக்குதுடி, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலடி. சரி சரி, அந்த டிபார்ட்மெண்ட்டை என்கிட்ட விட்டுரு. நல்லா சமைச்சு இன்னைக்கு உங்கள் மாமியார் நல்லா வயிறு நல்லா வயிறு நிறைய சாப்பிட வைக்கலாண்டி. அது என்கிட்ட விட்டுருடி. எனது வயிறு எரிய வைக்க போறியா? என்னடி சொல்ற? ஏய் நல்லா சமைப்பேன்னு சொல்ல வந்தேன்டி. இவனுக்கு என்ன இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டாக செய்யணும் தானே. உன் கூட நான் இருந்து இன்னைக்கு நல்லா டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு அசத்துவோம். என்ன சொல்கிற? உனக்கு சமையல் தெரியுமாடி? உங்கள் அம்மா என்கிட்ட வந்து புலம்பின்னு இருந்தாங்களா, அவள் எதுவுமே செய்ய மாட்டேங்கிறா, வீட்டில் எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறா, என்கிட்ட புலம்புனாங்களேடி. உன்னை எப்படி நான் நம்புறதே? இங்கே பாரு, வசந்தியை நம்பினோர் கைவிட போடார். நீ இன்னைக்கு வா, நான் அசத்துல நீயே அசந்து உய போகிற பாரு. நிஜமாவாடி சொல்கிற? நம்பலாமாடி உன்னை? ஏ வாடி வாடி வாடி, நம்பிக்கை தாண்டி வாழ்க்கை, வாடி போகலாம் வாடி, நானும் வரேன் வாடி. எங்கள் அம்மா எத்தனை முறை சமையல் செஞ்சு நான் பார்த்துக்கிறேன். என்ன போய் இப்படி எடை போட்டு பாடுறீ நீயே. உங்கள் அம்மா சமையல் செஞ்சு நீ பார்க்கறதோட சரியேடி, அதாண்டி என்னால் நம்ப முடிய மாட்டேங்குது. ஏண்டி சமையலை கண்ணில் பார்த்து தாண்டி செய்வாங்க. கண்ணில் பார்க்குறது கையில் செய்ய போகிறோம். நம்ம ஒரு குண்டானை வச்சோமா, தண்ணியை ஊற்றணுமா, கரண்டி பூச்சி கிண்டணுமா, ஒரு குழம்பு ரெடி ஆகிட்டு போகுது. ஏவா நீ சும்மா நீ புலம்பின்னு இருக்காது, வா. நான் உனக்கு டிஃப்ரெண்ட் தானே இன்னைக்கு பார், வா. சரி வாடி பொண்ணு, நேரமாவது போவோம் கடைக்கு, வாடி. வெயில் வெயில் போயிட்டு வந்துட்டோண்டி பொண்ணு ஒரு வழியாக கடைக்கு. வந்ததெல்லாம் இருக்கட்டும், இனிமே தான் ஸ்டார்ட்டே சமையல். வா வா வா. இவ பண்றதெல்லாம் பார்த்தா தான் எனக்கு ஒரே பயமா இருக்கே. ஏ வாடி, எத்தனை வந்து எல்லாத்தையும் எடுத்து கீழே வைடி. என்ன அங்கே நின்றுக்கிற? வா. சரிடி, நீ ஃபர்ஸ்ட் என்னென்ன செய்ய போற அப்படின்றது என்கிட்ட வாயால சொல்லிடு. அப்பதான் வந்து கரெக்டா இருக்கும் நம்ம செய்யறதுக்கு. ஒன்றும் சொல்ல தேவையில்லடி. நீ நான் கேட்கறது மட்டும், கேட்குற பொருள் எடுத்துன்னு வந்து கொடு. எப்படி செய்யறதுன்னு நான் உனக்கு செய்யும் போதே சொல்லித்தரேன். சொல்லும் போது கொஞ்சம் நேரம் ஆகும், சேர்த்து கொஞ்சம் நேரம் ஆகும், லேட் ஆகும். பொண்ணே அதுக்கு தான் நான் சொல்கிறேன், ஏந்துரு. என்ன சொல்கிற?
அதுதான் நீயே சொல்லிட்டியே. இப்போ நான் என்ன பண்ணணுன்ட்டு சொல்லு. ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு வந்து உனக்கு தரேன். நீ அதை மாதிரி நீ கரெக்டாக நீ செய்யிடி. என்கிட்ட சொல்லிக்கிட்டே செய், சரியா? அதெல்லாம் கலைக்கிடலாம். ஏந்திரட்டி வாடி. இந்தாடி குக்கர், இந்தாடி ஃபஸ்ட்டு குக்கரை பிடிடி. கொண்டா கொண்டா. முதல்ல குக்கரை எடுத்து அடுப்பு மேலே ஸ்டவ்வு மேலே வைக்கணும். கேஸ் பற்ற வச்சுட்டு இந்த குக்கரை தூக்கி ஸ்டவ் மேலே வச்சுட்டு குக்கர் நல்லா அடி பிடிக்கணும். அடி பிடிக்கணும்னா கொஞ்சம் கருப்பாக ஆன மாதிரி இருந்தால் தான் நல்லா காஞ்சிச்சின்னு அர்த்தம். குக்கர் காஞ்ச பிறகு தாண்டி எண்ணெய் ஊற்றணும். அப்போ எண்ணெய் எல்லாம் கொண்டா ஓடு. ஞாயிறு மதியம் சமையல் அறையில் சமையல் நான் செஞ்சிடுவேன், வேடிக்கை பாருன்னு என் ஃப்ரெண்டை உட்கார வச்சு மொத்த சமையலும் நானே செஞ்சிடுவேன். எண்ணெய் ஊற்றியாச்சு, கடுகு போட்டாச்சு. அடுத்தது ஏய் கறி கொண்டாடி, கறி எடுத்துட்டு வா. அதோ வரண்டி வரண்டி எடுத்துன்னு இருக்கண்டி. எண்ணெய் கடுகு எல்லாம் போட்ட பிறகு அந்த பச்சை மிளகா கொண்டா. இந்தாடி அம்மா, பச்சை மிளகா போட்டால் ஒன்றும் ஆகாதாடி. எங்கள் மாமியார் காரெல்லாம் சாப்பிடாதுடி, கொஞ்சமாக போடுனா. எனக்கு தெரியும் எவ்வளோ போடணும்னு. டேஸ்ட்டாக வேணுமா வேணாவா? கம்முன்னு இருப்போ. இல்லடி, இல்லைனா அது திட்டுண்டி. அதனால தாண்டி கொஞ்சம் பயமாகுது, அதனால தாண்டி சொல்கிறேன். சரி, அதுக்கப்புறம் அந்த காஞ்ச மிளகா எங்கே இருக்குதுன்னு பாரு. அது கொஞ்சம் எத்துன்னு வா. அது எத்தே வைக்க காணுமே நீ. எத்துன்னு வா, காஞ்ச மிளகா எத்துன்னு வா. அப்புறம் அந்த புளி கொஞ்சம் எத்துன்னு வா, கறி எத்துன்னு வா, அதெல்லாம் எத்துன்னு வாடி. சரிடி சரிடி. என்ன இவோ பச்சை மிளகா போட்டா இப்போ காஞ்ச மிளகா கேட்குறா. இது காரம் ஆகிடாது. சொன்னாலும் திருப்பி டேஸ்ட்டாக வேணுமான்னுங்கிறாளே. கடவுளே என்னை காப்பாத்துப்பா, நல்லா சமையல் வரணும். ஏய் டக்குன்னு கொண்டா, தீது இது. இந்தாடி 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 புளி. இப்போ புளி போட்ட பிறகு என்ன போடுறது? அரிசி எத்தனை வாடி, அரிசி எத்தனை வா இப்போ. இந்தாடி அரிசி. ஏய் பத்துமா இந்த அரிசி? அப்புறம் டேஸ்ட் ஆகுது, எனக்கு பத்தலை உனக்கு பத்தலைன்னு சண்டை வரப்போகுது. இன்னும் கொஞ்சம் அரிசி இந்த எடுத்து போடுறியா? இல்லடி இல்லடி, டெய்லி இவ்வளோ தாண்டி வடிக்கிறது சாதம். இது கரெக்டாக இருக்கும், நீ போடு. அதுக்கு இல்லை, டேஸ்ட்டாக சாப்பிடும்போது கொஞ்சம் மிச்சமாக சாப்பிடுவோம். பத்தலைன்னு அதுக்கப்புறம் வந்து சொல்லக்கூடாதுல்ல, அதுக்காக சொல்கிறேன். அடுத்தது நம்ம சமையல் போட போகிறது கறி. கறி கறி இந்தாடி கறி. கறி போட்டு நல்லா கிண்டிட்டு இப்போ முட்டை போட போகிறோம். முட்டை எத்தனை வா. ஏண்டி இதுக்கு நீ ஆம்லெட் பண்ணுறதுக்கு வாங்கலையா முட்டை? இது அடி முட்டை போடுவாங்க, நல்லா இருக்காதுடி. சோத்துல முட்டை போட, முட்டை சோறில் தாண்டி முட்டை போடுவாங்க. கறி கூட யாரி போடுவாங்க? என்னடி பண்ண அப்படி பண்ணுற? உன் மாமியார் கறி என்ன சொன்னா சொல்லு. டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணும் சொன்னிச்சில்ல, டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி தான் போடணும், புரியுதா? இந்த மாதிரி போட்டால் தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா எப்பயும் பொங்கி சாப்பிட்றது தான் இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறேன், எடுத்துட்டு வா. இந்தாட்டி. அடாடாடாடாடா, வாசனையே அள்ளுதே, சூப்பராக இருக்குதே. பார்த்தியா, சொன்னனே நம்பினியா? எம்மா அம்புட்டு எம்மா அருமையாக இருக்குது பாரு. இந்த மாதிரி சோறு என்னைக்காச்சும் சாப்பிட்டுக்கிறியா நீ? இதை போடாத அத்தை போடாதீங்க பாரு, எவ்வளோ அருமையாக இருக்குது பாரு. இன்னும் 1-2 மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இருடி போடலாம், இருடி. ஏண்டி நீ போட்ட வரைக்கும் போதுண்டி, நீ மூடி வச்சிடுறி குக்கரை. மானாண்டி போதுண்டி பொண்ணு. ஏய் உனக்கு தெரியுமாடி பிரியாணி வாசனை? கம்முன்னு இருடி. போய் அங்கே நவு வெள்ளையும் சகப்பு நவு இருக்குது பாரு, அந்த இது எத்தனுவா போ. ஏன் அது வெந்தயமோ சர்க்கரையுண்டி, அது எதுக்குடி கேட்குற? எர்ரி சூப்பராக இருக்குண்டி. கடைசியில் அதை போட்டு மூடி வச்சுன்னு வச்சுக்கோ, நல்லா திறக்கும் போது, குக்கர் திறக்கும் போது நல்லா கும்முன்னு கப்பன்னு வாசனை அடிக்குண்டி. கடவுளே, இவளை நம்பி நான் அங்கே விட்டு இவன் நானாவோ பண்ணின்னு இருக்கிறாளே. இருக்கிற பேர் ரிப்பேர் ஆகாதுன்னு தான் சரி. என் மாமியார் வேற சும்மாவே என்னை திட்டும், இவ வேற வெந்தயம் போடுறா, கடுகு போடுற, நானாவோ போடுறாளே. கேட்டால் நல்லா இருக்குன்னு சொல்கிறா. சரி பார்ப்போம் இரு. அங்கே என்ன குசு குசு திரும்பிங்க? என்னடி சொல்லுடி.
என்னடி ஒரு ஃப்ரெண்டு மேலே சந்தேகப்படுறியாடி நீ? நான் எத்தனை முறை நான் எங்கள் அம்மா சமையல் செய்த நான் பார்த்துக்கிறேன், அது கூட எனக்கு தெரியாதா? ஏன்டி நீ பார்க்கறதோட சரியடி, அதாண்டி எனக்கு பயமாகுது. ஏண்டி இதை செஞ்சு எடுத்துன்னு போய் உங்கள் மாமியாருக்கு கொடுத்தன்னு வச்சுக்கேன், உங்கள் மாமியார் நல்லா நம்ம 2 பேரையும் வாழ்த்து போகுது. நல்லா இருக்குதும்மா, சூப்பராக இருக்குதும்மா அப்படின்னு சொல்லுவாங்க. நீ சொல்லு, நான் தான் செஞ்சேன், நான் தான் அத்தை செஞ்சேன் அப்படின்னு நீ சொல்லு. நான் செஞ்சுன்னு கூட நீ சொல்லாத. சரிடி, நீ சொன்னா சரியா தாண்டி இருக்கும். நல்லா வந்தா சரிடி. நம்ம சாப்பிட்டு எடுத்துன்னு போய் கொடுப்போமாடி? வேணாம், முதல்ல உங்கள் மாமியார் கொடுப்போம், அதுதான் டேஸ்ட் பண்ணி சொல்லணும் ஃபஸ்ட்டு. என் மேலே எனக்கு நல்ல கான்ஃபிடென்ட் இருக்குதுடி. சரிடி, குக்கரை மூடி வச்சிருவோண்டி. வெற்றிகரமாக குக்கரை மூடி வச்சிட்டோம். ஒரு 10 விசில் வரட்டும்டி. 10 விசில்லாம் வேணாண்டி, ஒரு 3 விசில் போதும்டி. 3 விசில்ல நல்லா வெந்துடும்டி. ஏய், நாம் செஞ்சுக்குது ஸ்பெஷல் சாப்பாடு, 10 விசில் வச்சாதான் நல்லா இருக்கும்டி. உனக்கு தெரியாதா? இப்போ வேலைக்கு போகிறவங்க, ஆஃபீஸுக்கு போகிறாங்க, வீட்டில் இருக்கிறாங்க, சீக்கிரம் நம்ம தூங்கணும், சீக்கிரம் நம்ம சமையல்லாம் முடிச்சுட்டு தூங்கணும், இல்லை சாப்பிட்டு நம்ம தூங்கணுன்னா என்ன தெரியுமா பண்ணுவாங்க? இந்த மாதிரி 10 விசில் விட்டாங்கன்னா நல்லா கொலன்னு ஆகிடும் சோறு. அது அப்படியே கடகடன்னு சாப்பிட்டு போய் நல்லா சீக்கிரம் போய் 10 தூங்கலாம். காலேஜ் போகிறது, இல்லை ஆஃபீஸுக்கு போகிறது, இல்லை வெளியே வெட்டி கதை பேச போகிறது, எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி கடகடன்னு சாப்பிட்டு போகலாண்டி. உன் மாமியார் எப்படி வெட்டி கதை தானே பேச போகுது, அதுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாந்தாண்டி நல்லாயிருக்கும். சரி, உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், ஒரு 7 விசில் வைப்போம், சரியா? 7 விசில் கூட ஜாஸ்தி தான் நான் நினைக்கிறேன். கரெக்டாக இருக்கும்டி, கரெக்டாக இருக்கும். வா உட்கார், வா கொஞ்ச நேரம் உட்காரலாம், வா. நீ உட்காந்துட்டுடி, நான் வரேன். வெளியே போயிட்டு வர இரு. இது செஞ்சு முடிச்சுட்டு எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் வாங்கின்னு போனோம் சோறு, அது சாப்பிட்டு அப்போ தான் என் அருமை தெரியும் அவங்களுக்கு. சும்மா எப்போ பாரு அந்த தெரியலன்னு திட்டினேக்கிறாங்க. எனக்குள்ளே எவ்வளோ திறமை இருக்குன்னு நான் காட்டினதே எனக்கு தெரியும் அவங்களுக்கு. நான் சமைச்சேன், சமையல் வந்துச்சு, நான் சிரித்தேன், சிரிப்பு வந்துச்சு. நான் சமைச்சிட்டு குக்கரை மூடிட்டேன். இப்போ நான் ரெஸ்ட் எடுக்க கீழே உக்காந்துட்டேன். சூப்பரு. குக்கரை சீக்கிரம் விசில் விடு குக்கரை. அப்போ தான் வைஷ்ணவி அவங்க மாமியாருக்கு எடுத்துன்னு போய் கொடுத்து என்ன சொல்லுது ஏது சொல்லுதுன்னு பார்க்க முடியும். சட்டுன்னு வேகு, உக்காந்து நேலாம் இருக்க முடியாது, அப்புறம் நான் தூங்கிடுவேன். பார்த்து தூங்கிட்டேன்னா அப்புறம் நீ வச்சுடுவேன். நீ வெடிச்சு போட்டேன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுறது? வைஷ்ணவி தான் திட்டுவாங்க. வா, நான் உக்காந்து நேக்கிறேன், நீ சீக்கிரம் விசிலு வா.